துரோணாச்சாரியாரிடம் யாசகம் பெற்ற கிருஷ்ண பகவான். ஏகலைவன் மண்ணால் செய்த தன் உருவ சிலையை வைத்து தன்னை குருவாக நினைத்து அவனே அற்புதமாக அஸ்திரங்களை விடும் வித்தையை கற்றுக்கொண்டதை அர்ஜுனன் மூலமாக தெரிந்து கொண்ட துரோணர், ஏகலைவன் அரச குமாரர்களை விட சிறப்பாக வில்வித்தையை கற்றுக்கொண்டவனாக இருந்தால் அரச குமாரர்களின் குரு என்ற தனது அரச பதவி பறி போய்விடும் என்ற பயத்தால் ஏகலைவன் வித்தை கற்றாலும் வில்வித்தையில் அவன் சிறந்தவனாக இருக்கக்கூடாது என்றால் அவன் கற்ற வித்தையை அவனால் பயன்படுத்த முடியாமல் போனால்தான் நடக்கும் என்பதால் ஏகலைவனின் வலது கை கட்டை விரலை குரு தட்சணையாக கேட்டு வாங்கி கொண்டார். குரு தட்சணையாக பெற்ற ஏகலைவனின் கட்டை விரலை தங்கத்தால் ஒரு தாயத்தை செய்து அதில் குருதட்சணையாக பெற்ற ஏகலைவன் கட்டை விரலை வைத்துக்கொண்டு அந்த தாயத்தினை தன் கயிற்றில் கட்டி கொண்டார் துரோணர். தன் உடலின் ஒரு பகுதியை தியாகம் செய்து குரு தட்சணையாக கொடுப்பது என்பது அந்த குருவின் உயிரை காக்கும் கவசமாகும். அது ஒரு தேவ ரகசியம். அந்த தேவ ரகசியம் தெரிந்தவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒருவர் மட்டுமே. இந்த உண்மை துரோணருக்கு கூட தெரியாது. குருஷேத்திர போரில் துரோணாச்சாரியார் கௌரவர்கள் தரப்பில் இருந்து போர் புரிய போகிறார் என்பதால் பாண்டவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் குரு துரோணரை கொல்ல வேண்டும். ஆனால் ஏகலைவன் கொடுத்த குரு தட்சணை என்ற தர்ம கவசம் அவர் கைத்தில் இருக்கும் வரை அவரை யாராலும் அழிக்க முடியாது என்பதால் குருஷேத்திர போர் துவங்கியதும் கிருஷ்ணர் ஒரு முதியவரை போல் வேடமிட்டு குருஷேத்திர போர்க்களத்திற்கு சென்று கொண்டிருந்த துரோணரை வழிமறித்து துரோணரிடம் சென்று, ஐயா, எனக்கு வாரிசாக ஒரே ஒரு மகள் இருக்கிறாள். அவளுக்கு திருமண வயது வந்தும் வெகு நாட்களாக திருமணம் நடக்கவில்லை. இப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு நல்ல வரன் கிடைத்து திருமண யோகம் கூடி வந்துள்ளது. ஆனால் அவள் திருமணத்திற்கு ஒரு மாங்கல்யம் செய்வதற்கு கூட என்னிடம் தங்கமில்லை. நீங்கள் தான் கருணை உள்ளம் கொண்டு பெரிய மனதோடு உங்கள் கயிற்றில் இருக்கும் இந்த தங்கத்தை எனக்கு தானமாக வழங்க வேண்டும். உங்களால் முடியாது என்று நீங்கள் மறுத்துவிட்டால் எனக்கு பிறந்த ஒரே மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாமல் உயிர் வாய்வதை விட இறப்பதே மேல் என்று நான் என் உயிரை விடுவதை தவிர்த்து எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி துரோணர் கைத்தில் அணிந்து கொண்டிருந்த தங்க தாயத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் சிக்கி தவித்த துரோணர் ஒரு பிராமணனாக முதியவர் கேட்ட யாசகத்தை தவிர்க்க முடியாமல், முதியவரே, என் வாழ்க்கையில் நான் செய்த பெரும் பாவத்தின் சான்றாகவும் எந்த பாவமும் செய்யாத ஒரு சிறந்த வீரனின் நினைவாகவும் என்னிடம் இருக்கும் ஒரு நினைவு சின்னம் இது. இதை உங்களுக்கு தானமாக கொடுக்க எனக்கு மனம் இல்லை என்றாலும் என்னிடம் நீங்கள் மிகவும் வேண்டி கேட்பதால் இந்த தங்கத்தை நான் உங்களுக்கு தானமாக தருகிறேன் என்று சொல்லி தன் கழுத்தில் இருந்த தங்க தாயத்தை கயிட்டு அந்த முதியவரிடம் கொடுத்து, முதியவரே, இந்த தங்கத்தை உங்கள் மகளுக்கு சீதனமாக கொடுத்து உங்கள் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்துங்கள். உங்கள் மகளின் திருமண வாழ்க்கை இறைவனின் ஆசீர்வாதத்துடன் இனிமையாக இருக்கட்டும் என்று போர்க்களத்திற்கு சென்று கொண்டிருந்த பாதையில் இருந்தவாறே அந்த முதியவரின் பெண்ணிற்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி குருஷேத்திர போர்க்களத்திற்கு சென்று விட்டார் துரோணாச்சாரியார். குரு துரோணரிடம் இருந்து ஈடு இணையற்ற பரிசாக பெற்ற குரு தட்சணைக்கு சிறந்த உதாரணமாக ஏகலைவன் குரு தட்சணையாக கொடுத்த அவன் கை கட்ட விரலை தன்னுடைய புல்லாங்குழலில் பதித்து வைத்துக்கொண்டு குரு பக்திக்கு உரிய மரியாதையும் குருவின் வார்த்தைக்காக தன் திறமையையும் எதிர்காலத்தையும் தானமாக குரு தட்சணை செய்த உத்தம சீடனான ஏகலைவனின் மேன்மையையும் உலகத்திற்கு எடுத்து உணர்த்தினார். இப்படி துரோணரின் அழிவிற்காகவும் ஏகலைவனின் பெருமையை உலகிற்கு எடுத்து சொல்வதற்காகவும் துரோணரிடம் சென்று யாசகம் பெற்றார் கிருஷ்ண பகவான். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.